எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். நான் இப்போ உங்களுக்கு 12th CBSE எக்ஸசைஸ் 5.5ல 9th சம் சொல்லித்தரேன். டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் சைன் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ். ஸோ இது வந்து ப்ளஸ் இருக்கிறனால லாக் ப்ராப்பர்ட்டி ஒன்றா சேர்த்து எடுக்க முடியாது. அதனால் இதுக்கு வந்து நம்ம யூ நேம் கொடுத்துக்கலாம், இதுக்கு வி நேம் கொடுத்துக்கலாம். யூ ப்ளஸ் வின்னு இருக்குது. ஒய் ஈக்குவல் டு, ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு டியூ பை டிஎக்ஸ் ப்ளஸ் டிவி பை டிஎக்ஸ். ஸோ யூ வந்து எனது எக்ஸ் பவர் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். லாக் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லாக் பி பவர் என் அப்படி இருந்ததுனாலே n log p. ஸோ இப்போ இதில் லாக் எடுக்கிறப்போ log u ஈக்குவல் டு log ஆஃப் எக்ஸ் பவர் சைன் எக்ஸ். ஸோ இந்த சைன் எக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும், சைன் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ். ஸோ இதில் இப்போ ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட் தான். இப்போ என்ன வரும்னா யூவி டேஷ், இப்போ லாக் யூன்னு இருக்குது, யூவி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கிறேன். யூ வந்து சைன் எக்ஸ், யூ டேஷ்னா சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அதே மாதிரி வி வந்து லாக் எக்ஸ், வி டேஷ்னா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ண போகிறோம். லாக் யூ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/u du பை dx ஈக்குவல் டு, இதில் யூவி டேஷ், யூனா சைன் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், வி டேஷ்னா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ப்ளஸ் வினா லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும், யூ டேஷ் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். இப்போ நமக்கு du பை dx தான் வேணும். இந்த u வந்து நியூமரேட்டரில் போய்டும், u இன்ட்டு சைன் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். இப்போ u என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் பவர் சைன் எக்ஸ். அதனால் du பை dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் சைன் எக்ஸ், இங்கே என்ன இருக்கோ ப்ராக்கெட்டில் அப்படியே எழுதிக்கலாம், சைன் எக்ஸ் பை எக்ஸ் ப்ளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு வி என்ன இருக்குது, சைன் எக்ஸ் பவர் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ இங்கேயும் டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ் பண்ண போகிறோம். இப்போ லாக் வி ஈக்குவல் டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ் பவரில் காஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ லாக் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், லாக் பி பவர் என்ன என் லாக் பி. அதனால் இந்த காஸ் எக்ஸ் ஃப்ரண்ட்டில் வந்துடும், காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் ஆஃப் சைன் எக்ஸ். log v equal to cos x into log of sin x. இப்போ இந்த இடத்துல இப்போ இதுலேயும் ரெண்டு டேர்ம் இருக்கிறனால யூவி மெத்தட், யூவிக்கு என்னது ஃபார்முலா, யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். இந்த ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். யூ வந்து காஸ் எக்ஸ், யூ டேஷ்னா காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். அதே மாதிரி வி வந்து லாக் ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ வி டேஷ்னா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x, இதில் 1/sin x, சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் காஸ் எக்ஸ். ஸோ இதில் மைனஸ் காட் எக்ஸ்ன்னு இருக்குது, காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் மைனஸ் காட் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் வந்து காட் எக்ஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த லாக் வியட்டே டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் 1/v dv பை dx. ஸோ யூவி டேஷ், யூனா காஸ் எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம், வி டேஷ் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கோம், காட் எக்ஸ் ப்ளஸ் வியூ டேஷ் லாக் ஆஃப் சைன் எக்ஸ் யூ டேஷ் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ டிவி பை dx தான் வேணும். இந்த இங்கே டினாமினேட்டர் பி நியூமரேட்டருக்கு போய்டும், v இன்ட்டு காஸ் எக்ஸ்
cot x minus sin x into log of sin x. ஸோ டிவி பை டிஎக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஃபைனலாக டிவை பை டிஎக்ஸில் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த விக்கு வந்து வி என்னன்னு அசியூம் பண்ணியிருக்கோம், sin x பவர் cos x. ஸோ அதையும் எழுதிக்கலாம். டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு sin x பவர் cos x இன்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளதெல்லாம் எழுதிக்கலாம். cos x இன்ட்டு cot x minus sin x into log of sin x. இப்போ dy by dx வந்து du by dx plus dv by dx. நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதெல்லாம் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். du by dx என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x பவர் sin x into sin x by x plus log x cos x ப்ளஸ் இது டிவி பை டிஎக்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், sin x பவர் cos x இன்ட்டு cos x cot x மைனஸ் sin x log of sin x. ஸோ இதுதான் டிவை பை டிஎக்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 10th சம் சொல்லித்தரோம். differentiating with respect to x, y equal to x power x cos x plus x square plus 1 by x square minus 1. ஸோ இதுலேயும் வந்து ப்ளஸ் இருக்கிறனால டோட்டல் லாக் எடுக்க முடியாது. அதனால் y ஈக்குவல் டு இந்த பார்ட்டுக்கு u நேம் கொடுத்துக்கலாம், இது v நேம் கொடுத்துக்கலாம். y ஈக்குவல் டு u ப்ளஸ் வின்னு இருக்குது. ஸோ dy பை dx ஈக்குவல் டு du பை dx ப்ளஸ் dv பை dx. ஸோ u என்னென்னு அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ். ஸோ இதில் வந்து டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ், பவரில் இருந்தாலே லாக் எடுக்கணும். ஸோ டேக் லாக் ஆன் போத் சைட்ஸ். ஸோ லாக் யூ ஈக்குவல் டு இப்போ லாக் ஆஃப் எக்ஸ் பவரில் எக்ஸ் காஸ் எக்ஸ்ன்னு இருக்குது. லாக் ப்ராப்பர்ட்டி வந்து லாக் பி பவர் என்னா என் லாக் பி. ஸோ இதில் வந்து பவரில் உள்ள டேர்ம் ஃப்ரண்ட்டில் வந்துடும், எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்புறமா லாக் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதில் 3 டேர்ம் இருக்கிறனால இதுக்கு யூவி டபிள்யூ நேம் கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலானா யூ டேஷ், ஃபஸ்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அப்புறமா வி டபிள்யூ அப்படியே வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வி டேஷ் செகண்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், யூ டபிள்யூ அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது டபிள்யூ டேஷ் தேர்ட் டேர்ம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூவும் வியும் அப்படியே வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். u equal to x, u dash வந்து 1 x differentiate பண்ணால் 1, v equal to cos x, v dash cos x differentiate பண்ணால் minus sin x, w வந்து log xன்னு இருக்குது, w dashனா log x differentiate பண்ணால் 1 by x. இப்போ இதெல்லாம் differentiate பண்ண போகிறோம். differentiating both sides with respect to x. log u differentiate பண்ணால் 1 by u du by dx. இப்போ இதில் 3 டேர்ம் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். யூ டேஷ்னா 1, விடபிள்யூ இது ரெண்டும் அப்படியே வச்சுக்கணும், காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் ப்ளஸ் வி டேஷ்னா காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், இது ரெண்டும் அப்படியே வச்சுக்கணும், எக்ஸு லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது டபிள்யூ டேஷ்னா 1 by எக்ஸ், இது ரெண்டும் எக்ஸும் காஸ் எக்ஸும் அப்படியே வச்சுக்கணும், எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஃபைனலாக வந்து நமக்கு என்ன இருக்குது, காஸ் எக்ஸ், இந்த யூ வந்து டினாமினேட்டர் யூ இங்கே போய்டும். இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். du பை dx ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ். ஸோ யூ வந்து என்னென்ன அசியூம் பண்ணியிருக்கோம், எக்ஸ் பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ், அது இங்கே இந்த இடத்துல எழுதிக்கலாம். du பை dx ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எக்ஸ் காஸ் எக்ஸ்.
மற்றதெல்லாம் ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கலாம். cos x log x மைனஸ் எக்ஸ் sin x log x ப்ளஸ் cos x. ஸோ du by dx கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து v டேர்ம். v வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குது. இது வந்து u பை v மெத்தடில் இருக்குது. u பை v மெத்தட்க்கு இதுதான் ஃபார்முலா. v u டேஷ் மைனஸ் uv டேஷ் பை v ஸ்கொயர். vனா இது எக்ஸ் ஸ்கொயர், இதெல்லாம் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். uன்றது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. u டேஷ்னா இந்த டைம் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அந்த எக்ஸ் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணோம். d பை dx ஆஃப் எக்ஸ் பவர் n வந்து n எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் u டேஷ்னா 2x பவர் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 1ன்றது கான்ஸ்டன்ட், அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. அதே மாதிரி vன்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dv பை dx, அதுதான் v டேஷ். v டேஷ் வந்து 2x பவர் 2 மைனஸ் 1, மைனஸ் 1 கான்ஸ்டன்ட்னால அது 0 ஆகிடும். ஸோ இது 0 ஆகிடும், இது மைனஸ் 0 ஆகிடும். இப்போ இதெல்லாம் இதில் போட போகிறோம். ஃபார்முலாவில் vu டேஷ் vன்றது இப்போ இந்த v வேறு இது வேறு, இது எக்ஸ் ஸ்கொயர் dv பை டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் பை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். dv பை dx ஈக்குவல் டு vu டேஷ் vன்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, u டேஷ்னா எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x இங்கே பண்ணியிருக்கோம், ப்ளஸ் மைனஸ் vu டேஷ் u எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 v டேஷ் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x பை v ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே இருக்கிற 2x இங்கே மல்டிப்ளை பண்ணால் 2x க்யூப் மைனஸ் 1 இன்ட்டு 2x 2x, இந்த மைனஸ் 2x இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x க்யூப், 2x இன்ட்டு 1 மைனஸ் இந்த மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் 2x ஹோல் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். மைனஸ் 2x ப்ளஸ் 2x க்யூப் கேன்சல் ஆகிடும், மைனஸ் 4x பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் dv பை dx. dy பை dx ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம அதெல்லாமே வந்து dy பை dxல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dy பை dx ஈக்குவல் டு du பை dx ப்ளஸ் dv பை dx. du பை dx என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் பவரில் எக்ஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் லாக் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ், அப்புறமா ப்ளஸ் இங்கே இந்த மைனஸ் 4x, அதனால் மைனஸ் 4x பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து எழுதுகிறோம். ஸோ இதுதான் dy பை dx. இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.